கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்வழியில் போல பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரையும் கொண்டு வந்து அவரை நோக்கி பார்க்க முடியாக, அவரை நினைத்து துதிக்க முடியாக அவர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கூடி வந்து தேவனை ஆராதிப்பதில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்த பின்பாக ஜெபித்து விட்டு நம்ம தேவனை இந்த ஆராதனையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 25-26 வசனங்களில் இப்படியாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றுமே குறையாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய தேவனை சிருஷ்டிகர்த்தரை நம்ம ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். அவர் அந்த சராசரங்களை படைத்தவர் மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் படைத்து நம்ம ரட்சித்து ஒரு நாளும் போஷித்து நம்ம வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். அதனால இவருடைய சமூகத்தில் நன்றியோடு காணப்படுவோம். முதலாவதாக, கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார் என்று சொல்லுகிற அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல
ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தினீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமாண்டவரே, பிதாவே, எப்படியாக நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பிதாவே இந்த வனாந்திரத்துல அப்பா அவங்கள அற்புத விதமாய் அதிசய விதமாய் நீங்க நடத்தினீங்க பிதாவே. அவங்களுக்கு தூதர்களின் உண்ணும் உணவால் நீ அவங்களை போஷித்தீங்க பிதாவே. கண்மல்லியை பிள்ளைங்க நீங்க தாகத்தை தீர்த்தீங்க பிதாவே. அவர்களோடு கூட நீங்க இருந்தீங்க, அற்புத விதமா அதிசய விதமா நடத்தினீங்க. அதே போல எங்களை கூட ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் கண்மணிகளை போல பாதுகாத்து ஒரு நாள் எங்களோடு கூட இருந்து பிதாவே ஒவ்வொரு நாளும் ஒரு குறை இல்லாதபடி ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீங்களே பிதாவே. உங்களுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய இறக்கங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பிதாவே இந்த நாளில உங்களுடைய நாமத்தை வாழ்த்துக்கிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நீங்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிற தேவனா இருக்கிறீங்க, மகா பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறீங்க இதா. ஆனாலும் கூட பிதாவே நீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீங்க பிதாவே என்று சொல்லி நாங்க அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்க தேவரே பரிசுத்தரே பரிசுத்தர், அவர்களை நீங்கள் விடுவித்து தப்புவித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, நீங்கள் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த நாளில் கூட எங்கள் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு பாடலை பாடி தேவனை நம்ம ஆராதிக்கலாம். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவர் என்ற பாடல். இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நீர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீங்க. நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. பிதாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே பிதாவை ஆராதிக்க, தொழுதுகொள்ள, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கொடுத்த பெரிதான பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆம் ஆண்டவரே. பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணிகளை போல பாதுகாத்து, எங்களை கரம் பிடித்து நடத்தி பாதுகாத்து, ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. வாங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பு எங்களுக்கு கொடுத்து பிதாவை முடிப்பிள்ளைகளாக எங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்து உண்மை நோக்கி பார்க்க முடியாத, நினைத்து துதிக்க முடியாத பிதாவை தகுதி இல்லாத எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்களே. ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, சேனைகளின் கர்த்தரை, அகிலத்தை உண்டாக்கின தேவனே, எங்களை ரட்சித்த தேவனே, ஆராதிக்க நீங்க கொடுத்த இந்த பெரிதான பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தை வாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்குரிய துதியும் கனத்தையும் மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான நேரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி எங்களை நடத்துங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய நாம ஒன்றை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவே, வாசிக்கிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க, அதை விளக்கி தாங்க பிதாவே. அப்பா, நாங்கள் உங்களுடைய வசனங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில இன்னொரு படி முன்னேறி சென்று உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ முடியாத பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியாக நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் மறுபடியும் உங்களை தேவனுடைய சமூகத்தில் பிரசங்கத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரத்தில் நம்ம ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நம்ம 3 காரியங்களை படித்து கொண்டோம். முதலாவதாக நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் அக்கிரமத்தை காண்பித்து தீமையை பார்க்க பண்ணுகிற தேவன் அல்ல. இப்படி ஜீவிப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி முதலாவதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ரெண்டாவது, தேவன்
ஆபக்குக் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நான் இப்படியாக அக்கிரமத்தை பார்த்து கொண்டு தீவினையை காண பண்ணுகிற தேவன் அல்ல, அதுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் விவரித்து சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை உன் மத்தியில் நான் செய்வேன் என்று சொல்லி, இதோ யூதா தேசத்தின் சத்துருவை கொண்டு என்னுடைய ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பேன் என்று சொல்லும்போது ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு பெரிய ஒரு குழப்பம் உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்பொழுது தேவனை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய ஜனங்களை சத்துருவை கொண்டு நியாயம் தீர்க்க திட்டமிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த சத்துருவோ உம்முடைய ஜனங்களை காட்டிலும் கொடுமைக்காரனாக இருக்கிறான். அவன் தீவினையை செய்கிறவனாக இருக்கிறான். அவனை கொண்டு அவர்களை காட்டிலும் மேலான நம்முடைய ஜனங்களை தண்டிக்கிறீரே, இது எப்படி என்று சொல்லி குழம்பி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அவனுக்கு நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு உண்டு, அவனை கூட நான் தண்டிக்க போகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில், தீவினை நிறைந்த அக்கிரமம் அநியாயம் நிறைந்த இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஜனங்க நீங்கள் விசுவாசத்தினால பிடிக்க வேணும். என் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அக்கிரமம் அநியாயம் தீவினை இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகணும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்படியே அங்கே சொல்லிவிட்டு அவர் சொல்ல கடைசியில் ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் யார் என்று அவன் புரிந்து கொள்ளுகிறான். அவர் தேவனாகிய கர்த்தர், அவர் ஆளுகை செய்கிற தேவன், அரசாளுகிற தேவன், அவருக்கு பிரியமானது அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்கிறார். அநேக நேரங்களில் அவருடைய செய்கைகள் நமக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அது ஆபக்குக் தீர்க்கதரிசி நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி புரிந்து கொண்டு கடைசியில் அவன் தேவனை துதித்தான், ஸ்தோத்திரித்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில் கூட தேவனுடைய செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் டிவியின் மூலமாக, செய்தித்தாள்களின் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். 2 நாளுக்கு முன்பாக ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்தேன். அதில் பிரியா என்கிற ஒரு சகோதரி அவளோடு இருந்த 3 பிள்ளைகளோட கூட அவள் கான்பூருக்கு கடந்து போகணும் என்று சொல்லி விரும்பினாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவளும் அவளுடைய 3 பிள்ளைகளும் 475 மைல் நடக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன் என்று சொன்னால், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவளுடைய கணவர் அவளும் அவளுடைய கணவரும், இந்த சகோதரியுடைய கணவரும் அவங்க வேலையை இழந்து போனாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க இடத்துல கையில் பணம் இல்லை, இருக்கிற இடம் இல்லை, உணவு கிடையாது, படுக்க இடம் கிடையாது, பணம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போகணும் என்று சொல்லி அவங்க நடந்து போய் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் தங்களுடைய வேலையை இழந்து போனாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கொரோனா வியாதி நிமித்தம் அநேகர் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க தங்களுடைய வேலையை இழந்து போனாங்க. அப்போ இந்த எக்கானமி, இந்த உலகத்தின் அந்த பொருளாதாரம் எக்கானமி அது மிகவும் குறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாம், மூப்பு தலைவர்கள் எல்லாம், தேசத்தின் தலைவர்கள், உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் என்ன செய்கிறது, எப்படியாக இந்த எக்கானமியை மறுபடியுமாக அதை புதுப்பிக்கணும், அதை நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அநேகர் அவங்க ஊருக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது நம்ம பார்க்கும்போது அநேகர் பட்டினியினால், பசியினால் அவங்க வீடு இல்லாத, வாசல் இல்லாத, பணம் இல்லாத, உணவு இல்லாத
அவங்க தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பொறுப்பு என்ன என்று சொல்லி இந்த நாளில் நம்ம அதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்டு செயல்பட்டால் அதன் மூலமாய் தேவனுடைய நாமும் மகிமைப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு நம்மை ஆதரிக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன் என்று சொல்லி நான் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும்போது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கரிசனை உள்ள தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் எப்பொழுதுமே திக்கற்றவர்கள் மேலும் அப்போ அவர் எளிமையானவர்களை, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களை, அப்போ அவர்கள் தேவன் அவர்களை அதிகமாய் நேசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் மேல் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் சில வசனங்களை நான் உங்களுக்கு நம்ம வாசிக்கலாம். முதலாவதாக லேவியராகமம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்கள் தேசத்தின் வேளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லு என்றார். அப்போது இந்த இடத்துல இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுடைய நிலத்தில் விளைச்சல் வரும்போது அதை நீங்கள் அறுக்கிற நேரத்தில் அதை முழுமையாய் நீங்கள் அறுக்க வேண்டாம். அப்போது வயலின் ஓரத்தில் இருக்கிறத முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கெடுக்கிற கதிர்களை பொறுக்காமலும் அதை விட்டுவிடு. அது யாருன்னா அந்த எளியவனும் பரதேசிகளும் அவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அவர்களுக்காக அதை விட்டுவிடு என்று சொல்லி சொல்கிறார். இதில் பார்க்கும்போது கர்த்தர் பரதேசிகளை மற்றும் அவர் ஒடுக்குகிறவர்களை அவர் அவர் மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக உபாகமம் 24:14 இப்படியாக வாசிக்கிறோம். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளியுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக, அவருக்கு வேண்டிய கூலியை நீ கொடுத்து விடு அந்த நாடிலேயே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக மாத்திரமல்ல, அவர் கர்த்தர் சொல்கிறார், உன் தேசத்தில் வாசல்களில் உள்ள அந்நியர்களும் கூட ஏழையும் கூட எளிமையானவர்களுக்கு நீங்கள் எளிவர் ஒடுக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியாகவே யாத்திராகமம் 22:22 நம்ம வாசிக்கிறோம், விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:31 வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரே நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம போய் என்ன புரிந்து கொள்கிறோம்? தரித்திரன் அப்படின்னா ஏழை, ஒன்றுமே இல்லாதவன், ஒடுக்கப்பட்டவன். அவனுக்கு நம்ம கொடுக்காது இருக்கும்போது, உதவி செய்யாது இருக்கும்போது, அவர்களை ஒடுக்குகிறவர்களை ஒடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஒடுக்குகிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அப்படின்னா உதவி செய்கிறவனோ, உன்னை கையில் ஆனாததை உதவி செய்து அவனுக்கு நீங்கள் சகாயம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அவனை நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, யாக்கோபு நிருபத்தில் புதிய ஏற்பாட்டில் 1:27 வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, ஏழைக்கு இல்லை லேவியராகவும் 19:17 இப்படியாக எழுதியிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு அவர் கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி.
இன்னொரு ஒரு வாசிக்கிறேன். லேவியராகமம் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார். எப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு நல்ல வசனம் பாருங்கள். நாம் ஏழைங்களுக்கு இறங்கி அவர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம கர்த்தருக்கு கொடுத்தோம் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஏழைகளுக்கு இரக்கம் செய்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை நம்ம செய்யும்போது அது தேவன் சொல்கிறாரு, எனக்கு கடன் கொடுக்கிறார்கள், நான் அவன் கொடுத்ததை அவர்களுக்கு திரும்பி கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த வசனங்களில் முதலாவதாக நம்ம பார்க்குறோம், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஒடுக்கப்படுபவர்கள், சமுதாயத்தினால் வெறுக்கப்படுபவர்களை அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களை பராமரித்து போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் எப்பொழுதுமே சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவங்க, ஏழைகள், வியாதியஸ்தர்கள், பாவிகளோடு கூட அவர்களோடு எப்பொழுதுமே அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார், அற்புதங்கள் அதிசயங்களை அவர் வாழ்க்கையில் செய்தார், வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை விரட்டினார். அவர் என்று சொல்லி மனதுருகி இப்படியாக அவங்க ஒதுக்கப்பட்டவர்களை, ஏழைகளை, இதாவே அது மாத்திரமல்ல அவர் அவர்கள் இரக்கம் பாராட்டி அவர்களை போஷித்தார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை நான் வாசித்து சிறிது நேரம் அதை தியானிக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31லிருந்து 46 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆனால் நான் சில வசனங்களை மாத்திரம் இந்த நாளில் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 35வது வசனம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள்னு சொல்லி இந்த இடத்துல அவங்க எழுதிட்டு இருக்குது. அப்போது அவங்க இந்த செம்மறி ஆடுகள் அப்படின்னா நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க? நாங்கள் எப்போ உங்களுக்கு போஜனத்தை கொடுத்தோம்? எப்போ நீங்கள் தாகமாக இருந்தீங்க? எப்பொழுது நாங்கள் உங்களை தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது நீங்கள் அந்நியனாய் இருந்தீங்க? நாங்கள் எப்போ உங்களை சேர்த்து கொண்டோம்? அது மாத்திரம் எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாதவராக இருந்தீங்க? எப்பொழுது நாங்கள் உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம்? எப்பொழுது நீங்கள் வியாதியாக இருந்தீங்க? நீங்கள் எப்போ நாங்கள் உங்களை விசாரிக்க வந்தோம்? நீங்கள் காவலில் இருந்தேன் என்று சொல்கிறீங்க, எப்போ நான் உங்களை பார்க்க வந்தோம் என்று சொல்லி அவங்க கர்த்தரை கேட்கும்போது தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்கிறாராம். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறாராம், அதற்கு ராஜா பிரத்யேகமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மறுபடியும் வாசிக்கிறேன் அந்த 40வது வசனத்தை.
அதற்கு ராஜா பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எது செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல கர்த்தர் பிரியமானவர்களே, இதில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழ்மையானவர்களை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஜனங்களை, அந்நியரும் பரதேசிகளும் இருக்கிற அவர்கள் மேலே அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நீங்களும் நானும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்க. நம்ம கர்த்தருக்கு அப்படின்னா ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, அந்நியருக்கு, பரதேசிகளுக்கு, விதவைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த பகுதியை நம்ம வாசிக்கும்போது, பாலஸ்தீனா தேசத்தில் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் அவங்க எப்பொழுதுமே ஒன்றாக சேர்த்து அதை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போவாங்க. மறுபடியுமாக ராத்திரி வேளையில் அவர்களை பிரித்து வேறு வேறாக வைப்பது வழக்கம். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லும்போது, இயேசு ஆண்டவருடைய சீஷர்கள் இந்த உவமையை அவங்க நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை சிலர் சொல்கிறாங்க, இதை கர்த்தர் ஏதோ கொடுக்குற அந்த நியாய தீர்ப்பு அப்போது ஜனங்க காண்பிக்கிற தயவை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்லுகிறாங்க, இந்த வசனமானது, இந்த பகுதியானது இயேசு கிறிஸ்து ஏதோ அவருடைய சொந்த ஜனத்துக்காக எழுதின ஒரு காரியம் என்று சொல்லுகிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய ஜனங்கள் மாத்திரமில்லை, மற்றவர்களுக்கு கூட ஏதோ கர்த்தர் பார்த்து சொல்லுகிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை எப்படி புரிந்து கொண்டாலும் கூட இந்த பகுதியில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்ம கூட நம்ம வாழ்கிற இடங்களில் நம்ம சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, அந்நியருக்கும் பரதேசிகளுக்கும் அவர் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். அவர்களுக்காக ஜபிக்கிறது மாத்திரம் போதாது, நம்மால் முடிந்த காரியங்களை, உதவியை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். 30வது வசனத்தில், பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்கிறாரு. அப்போது நம்ம சிறியவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு 40வது வசனத்தில், சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, பரதேசிகளுக்கு, பட்டினியாக இருக்கிறவர்களுக்கு, பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்போது அது கர்த்தருக்கு நம்ம செய்த உதவி என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இப்போ நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அநேகருக்கு வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம், பணம் இல்லை, அவங்க இருக்க இடம் இல்லை, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத இருக்கிறாங்க. அரசாங்கம் அவங்கள முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் எல்லோருக்கும் அவங்க சொந்த ஊர்களுக்கு போவதற்கு கூட அவங்களால
பணத்தை கொடுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, தவித்து கொண்டிருக்கிறாங்க. நான் முதலாவதாக சொன்ன அந்த ஒரு காரியம், அப்படியாக அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம டிவியின் மூலமாக, செய்தித்தாளின் மூலமாக நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்பொழுது இந்த பகுதியை வாசித்த நாம் பழைய பகுதியில் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தோம். இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதியில் மத்தேயு சுவிசேஷம் 25, 31, 46 வசனங்களில் நம்ம பார்த்தோம். கர்த்தர் என்ன காரியத்தை விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது அவர் அதுக்கு பின்பாக அவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம 45வது வசனத்தில் அவர் இந்த வெள்ளாடுகளை அவர் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் 45 வசனத்தில், அப்பொழுது அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, நீங்கள் எது செய்யாதிருந்தீர்களோ அதே எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேருக்கு இருக்கும்போது உங்கள் வீட்டில் 41வது வசனத்திலிருந்து 44 வசனங்களை வாசிங்க. அதில் ஏதோ அவங்க இந்த வெள்ளாடுகளை இடது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தேன், நீர் எங்களுக்கு போஜனத்தை கொடுக்கல, தாகமாக இருந்தேன், நீ என் தாகத்தை தீர்க்கலை, அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொள்ளலை, வஸ்திரம் இல்லாதவன் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கல, வியாதியாக இருந்தேன், என்னை நீ விசாரிக்க வரவில்லை, காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எப்போ நாங்கள் இதெல்லாம் செய்யாத இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். 45 வசனத்தில் அவர் பிரத்யுத்தரமாக சொல்லுகிறார், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீங்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீங்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்றார். கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம கையில் ஈண்டதை முடிந்ததை நம்ம இந்த நேரத்தில் உதவி செய்யணும். ஜபிக்கிறது நல்லது தான். அதிகமான தேவனுடைய ஜனங்க இப்படிப்பட்ட ஏதோ ஜனங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறாங்க, தேசங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறாங்க, சூழ்நிலையை மாற வேண்டும் ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்களும் நானும் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம், நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தேவனுடைய அன்பை அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி நம்ம செய்யாது இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்படி நீங்கள் செய்யாத இருந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? அவர் சொல்கிறாரு, நீங்கள் நித்திய ஆக்கினையை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம முடிந்தும் முடியாத உதவி செய்யாத இருக்கும்போது ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, நெருக்கப்பட்டவர்களுக்கு, ஏதோ விதவைகளுக்கு, அவங்க சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவர்களுக்கு, பணம் இல்லாத இருக்கிறவங்க, பசியாக இருக்கிறவங்க, இடம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நம்ம முடிந்த உதவியை செய்ய வேணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இல்லைன்னா நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யும் போது அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஜனங்க நீதிமான்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து அவர்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறார். இந்த நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படித்து கொண்டிருக்கிற நம்மை பரிசுத்த ஆவியானவர் வருது இப்படிப்பட்ட நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய அவர் நம்மை தூண்டுவாராக. கர்த்தர் பிரியமானவர்களே, நாங்கள் கூட எங்களை சுற்றி இருக்கிற சிலருக்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து வருகிறோம். எங்கள் தெருவில் குப்பை எடுக்கிற, என் தெருவை பெருக்கிற லக்ஷ்மி என்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க.
அவர்களுக்கு நாங்கள் வந்து அவங்களை விசாரித்து அவங்களுக்கு வேண்டிய உதவியை நாங்கள் செய்தோம். அவங்களுக்கு சரியாக சம்பளம் கிடைக்காத, சரியாக சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தோம். கடையில் ரேஷன் கொஞ்சம் வாங்கி தந்தோம். அவங்களுக்கு மகா பெரிய சந்தோஷம். இப்போ இப்படி தான் இயேசுவின் அன்பை நம்ம அவளுக்கு காண்பிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது மாத்திரமில்லை, எங்களுடைய சபையில் இருக்கிற சிலருக்கு கூட அவங்க வேலை இல்லை, அவங்களுக்கு 2 மாதமாக, அதனால் சம்பளம் இல்லை. சின்ன சின்ன அவங்க ஒரு அம்மா வந்து இன்னொரு வீட்டில் அவங்க வந்து அப்போ அவங்க உதவி செய்ய போகிறாங்க. இப்போ அவங்க போக முடியாது, வர முடியாது, வேலை செய்ய முடியாது. அதனால் அவர்களுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்தோம். அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அந்த சகோதரிக்கு மிகுந்த சந்தோஷம். அப்போ அது மாத்திரமில்லை, இந்த குப்பையை எடுக்க அந்த ஒரு சின்ன வண்டியை ஓட்டின்னு ஒரு டிரைவர் கூட வருகிறார். அந்த சகோதரன் பேர் தெரியாது. ஆனால் அந்த சகோதரனை கூட பார்த்து அவர்களுக்கு தேவனுடைய அன்பை நாங்கள் அவங்க பகிர்ந்து கொண்டோம். அவங்களுக்கு அந்த சகோதரனுக்கு கூட அந்த சகோதரி கொடுத்தது போல அந்த சகோதரனுக்கு கூட அவங்க கடையிலிருந்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு வேண்டிய எல்லா சில காரியங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அந்த சகோதரனுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது. நீங்களும் நானும் ஒதுக்கப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை, சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களை, விதவைகளுக்கு, இதோ அவங்க ஒன்றுமே இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் அவர்கள் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார். அவர் மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் அவர்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாய் இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக நம்ம செய்யும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே அவர் வந்து ஆசீர்வதிப்பார். நம்ம வாசித்தோம் அந்த வேத பகுதியில் லேவியராகவும் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார். நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யும்போது கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ செய்த உதவி அவர்களுக்கு மாத்திரம் நீ செய்யலை, அது எனக்கு செய்திருக்கிற, எனக்கு கடன் கொடுத்துருக்கிற, நிச்சயமாகவே நான் அதை உனக்கு திரும்பி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த 25வது அதிகாரத்தில் 5வது அதிகாரம் அவர் சொன்னார், 46வது வசனத்தில், நீதிமான்கள் யார் இப்படியாக உதவி செய்கிறார்களோ அவர்களை அவர் நீதிமான்கள் என்று அழைக்கிறார். அந்த நீதிமான்கள் வந்து நித்திய ஜீவனை அடைய போவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம இந்த பகுதிகளிலிருந்து வேதாகமத்திலிருந்து புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? முதலாவதாக, நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர் மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வந்து ஏழ்மையானவர்களை, அவர் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை, நெருக்கப்படுவர்களை, தள்ளப்பட்டவர்கள் மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் அவர்கள் வந்து மனதுருகி இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் அவர் உதவி செய்தார், அற்புதங்களை செய்தார், வியாதிகளை குணமாக்கினார், அவங்களுக்கு அப்போ உணவை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்களை கடிச்சு அவர்களை விசாரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போது நீங்களும் நானும் இதே போல தான் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த வசனங்கள் நம்மை வந்து உற்சாகப்படுத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் எங்களையும் உற்சாகப்படுத்தி நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அநேக நேரங்களில் நம் வந்து மற்றவர்கள் மேலே கரிசனை இல்லாதபடிக்கு ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழ்மையானவர்கள், சமுதாயத்தால் தள்ளப்பட்டவர்கள், வீடு வாசல் இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க,
உணவு கூட இல்லாதவங்க, இப்படிப்பட்டவர்கள் மேலே நம்ம கரிசனை இல்லாத, அவளுக்கு உதவி செய்யாத அநேக நேரங்களில் நம்ம சுயத்தில் வாழ்ந்தது உண்டு. என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய வீட்டார், என்னுடைய குடும்பத்தார், இப்படியாகவே நம்ம வாழ்ந்தது உண்டு. அதனால் இந்த நாளில் கர்த்தரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த தருணத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவனுடைய அன்பை நம்ம அவர்களுக்கு காண்பிக்கணும். நம்ம முடிந்ததை உதவி செய்யும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கொடுத்த இந்த நாளுக்காகவும் இந்த பெரிய பாக்கியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆமாண்டவரே, பிதாவே, நாங்கள் உலகமே அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ராஜா உம்மை நோக்கி பார்க்க முடியாது, உம்மை நினைத்து துதிக்க முடியாது, நீங்கள் செய்த நன்மைகளை நினைக்க முடியாது. நீங்கள் கொடுத்த அந்த நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலிருந்து, வேதத்திலிருந்து நீர் எங்களுக்கு இந்த நாளில் போதித்திருக்கிறீங்க பிதாவே. நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன், நீங்கள் அவரை ஆதரிக்கிற தேவன், அவரை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இசப்பா, நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் இப்படிப்பட்ட எளிமையான மக்களுக்கு, பரதேசிகளுக்கு, அந்நியருக்கு, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன உதவி செய்கிறோமோ அது இசப்பா உங்களுக்காகவே உங்களுக்கே செய்தோம் என்று நீங்கள் சொல்லுகிறீங்க இதாவே. இந்த முதலாவதாக அநேக நேரங்களில் நாங்கள் சுயத்தில் வாழ்ந்தது உண்டு. தயவாக எங்களுக்கு நீங்கள் மன்னிங்க. இந்த நாளில் ஆவியானவர் எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தை கொண்டு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீங்க. எங்களை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு முதலாவதாக இதாவே, எங்களுடைய குடும்ப மக்களுக்கு, சபை மக்களுக்கு இதாவே உதவி செய்யும். எங்களை முடிந்த உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை உணர்த்தினதுனால நமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. அப்படியாக செய்ய இதாவே அப்போ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அது மாத்திரமல்ல இதாவே, நாங்கள் அப்படியாகவே செய்யும்போது உங்களுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, உலகம் எங்கும் அநேகர் வந்து அவங்களுடைய லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வேலையை இழந்து போயிருக்கிறாங்க. அநேகருக்கு ஏதோ அங்கே வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இதாவே. அவங்களெல்லாம் திரும்பி அவங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை, பொருளாதாரம் இதாவே அது ரொம்ப மோசமான நிலையில் காணப்படுகிறது இதாவே. அநேகருக்கு வேலை இல்லாதனால அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கல, வீடு வாடகை கொடுக்க முடியல இதாவே. அவங்களுக்கு அப்போ உணவு கிடையாது இதாவே. அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போகக்கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படியாக ஜனங்க தவித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா, நீங்கள் மனதிருக்கும் தேவன், அவர் மேலே நீங்கள் மனதிருக்குங்க. நீங்கள் அவருடைய விசாரிக்கிற தேவன், கரிசனை உள்ள தேவன் என்று சொல்லி பார்த்தோம் இதாவே. நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும், உடைய அன்பை பாராட்டணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. அப்படியாகவே செய்ய பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இதாவே. எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இதாவே அவங்க உதவி செய்ய அவருடைய இப்போ நீங்கள் தூண்ட வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அவங்களுடைய இதோ அரசாங்கம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வேண்டிய தேவைகளை அவங்க சந்திக்க அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தணும்ப்பா. செய்ய வேண்டிய காரியங்களை நேர்மையை செய்ய பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியாக நீங்கள் செய்ய போகிறதுனால நமக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதாவது இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய குடும்பங்களுக்காக, அவங்களுடைய சொந்த குடும்பத்தின் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதாவே இம்மட்டும் ஒரு குறை இல்லாதபடிக்கு எங்களை ஒரு நாளும் நீங்கள் போஷித்து எங்களை தேவைகளை சந்தித்து இதாவே எங்களுக்கு சுகபல ஜீவனை கொடுத்து நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதாவது இந்த வசனத்தை கேட்டு அதன்படி ஏதோ செய்கிற ஒரு மக்களை நீங்கள் அப்போ ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய வசனத்தின்படியே நீங்கள் கொடுத்த வாக்குத்தின்படியே
நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அது நீங்கள் எண்ணிக்கை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களே பிதாவே, அதை உணர்ந்தவர்களாக பிதாவே அப்பா, நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இந்த நாளில் நீர் ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறீர். அப்பா, அப்படியாகவே அநேகர் செய்து கொண்டிருக்கிறாங்க. உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி ராஜா. வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஒருவேளை பிதாவே அப்பா அவங்க உடல் சுகம் சரியில்லைன்னு சொன்னால், இல்லை பண கஷ்டத்தினால் இருக்கிறாங்கன்னு சொன்னால், பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் பிதாவே அவளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். பிதாவே அவங்க பணக்குறைச்சல் எல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க. அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க. வியாதியை நீங்கள் குணமாக்குங்க. ஞானி பாய்ந்து கரத்தினால் அவங்களை தொடுங்க. உங்களுடைய சுகமாக்கும் வல்லமை அவங்களுடைய சரீரத்தில் பாய்ந்து செல்வதாக. பிதாவே, கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய சாபங்களை மற்றும் இது எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய வியாதியை சுமந்து தீர்த்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்குறீங்கப்பா. அப்பா, அப்படியாகவே நீங்கள் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் அனுப்புங்க. பிதாவை, புதிய வாரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். உங்களுடைய பிரசன்னம் இப்போ எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவை, உங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் பாதுகாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியாக நீங்கள் செய்யத்தான் ஸ்தோத்திரம் பிதாவே. உடைய நாமத்தை வாழ்த்துக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வந்திருக்கிற நம்மோடு கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியாத, இந்த ஆராதனையில் பங்கெடுக்க முடியாத நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காண்கிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், நம்ம உற்சாகப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வசனத்தை கேட்டு நம்மை வஞ்சித்துக் கொள்ளாத படிக்க, வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாத படிக்க, வசனத்தை செய்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட 9 மணிக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். Praise the Lord. Hallelujah.